செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீரெங்கா மருத்துவமனை உலகளாவிய சுகாதார தரம் மற்றும் நோயாளி பாதுகாப்பை மேம்படுத்தும் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி இன் ஹெல்த் கேர் சர்வதேச அனுபவம் உள்ளூர் செயல்பாடும் இணையும் உலகளாவிய உள்ளூர் ஒத்துழைப்பின் எடுத்துரைக்கும் கருத்து பதிவு நடைபெற்றது பெருமைக்குரிய நிகழ்வாகும். ஸ்குவா உலக நாடுகளின் சுகாதார அங்கீகார அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கி தரநிலைகள் சர்வதேச அளவில் ஒரே போல இருக்குமாறு செய்கிறது. இந்தியாவின் NABH அமைப்பும் ஸ்குவா அங்கீகாரம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிபுணர்கள் சென்னை வர்த்தக மையத்தில் வரும் 11-12 அன்று நடைபெறும் CAHO சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ளனர். CAHO என்பது சுகாதார தரம், நோயாளி பாதுகாப்பு மற்றும் அங்கீகாரம் தொடர்பான திறன் மேம்பாட்டை முன்னெடுத்து வரும் தேசிய அமைப்பாகும். ஸ்குவா தலைமை குழுவில் இருந்து டாக்டர் எசிகியல் கார்சியா எலோரியோ, டாக்டர் கார்ஸ்டன் எங்கல், டாக்டர் ஜான் பிரென்னென், கேட்ரியோனோ கரன், சீனிட் மெக்கார்டில் மற்றும் டேவிட் பேட்ஸ் முன்னாள் ஸ்குவா தலைவர், ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியின் மருத்துவ பேராசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி நிறுவனங்களின் டீன்கள், மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் தர மேலாண்மை குழுக்களுடன் கருத்து பகிர்வு நடத்தினர். இந்த நிகழ்வை ஸ்ரீரெங்கா மருத்துவமனை மேலாண்மை இயக்குநர் டாக்டர் KP பிச்சுமணி வரவேற்று தொடங்கினார். நிகழ்ச்சியை ஸ்ரீரெங்கா மருத்துவமனை நிர்வாக இயக்குநரும் ஸ்குவா வாரிய உறுப்பினருமான டாக்டர் அனுராதா பிச்சுமணி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வு சுகாதார தரமும் நோயாளி பாதுகாப்பும் பெரிய நகரங்களுக்கு மட்டுமல்ல, சிறிய நகரங்களிலும் சாதிக்கக்கூடியவை என்பதை வலியுறுத்துகிறது. மேலும் சர்வதேச அனுபவமும் உள்ளூர் செயல்பாடும் இணையும் உலகளாவிய உள்ளூர் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. And there's a study from Canada that showed that there's 3 factors needed for accreditation to have an impact. During the audit, and after the audit goes, everything comes down. And getting it right is always a tough challenge. So that's why I just wanted you to discuss this specific issue. You're better, safer, higher quality. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் GR வசந்தவேலுவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், வாக்கு சதவிகிதத்தை வைத்து பேரம் பேசி கூட்டணி அமைக்கும் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தை கட்சி. இந்தியாவையே ஆளும் பாஜக கூட விலைக்கு வாங்க முடியாத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிதான் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி சிவப்பு கம்பளம் விரித்து வருகிறார். அதனை தடுக்கவே நாங்கள் போராடி வருகிறோம் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த அவர், ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிலைப்பாட்டிற்கு மாறாக தற்பொழுது கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இறுதியாக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டுமென்றால் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அதை நினைவுபடுத்த வேண்டியது என் கடமை. கொஞ்சம் பொறுமையாக கவனிக்க வேண்டும். என் அரசியல் வரலாற்றில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதனூர், மாடப்பாக்கம், ஒரத்தூர், காவனூர், நாட்டரசன்பட்டு, வட்டம்பாக்கம், வளையங்கரணை, வடக்குப்பட்டு, எழுச்சூர், சென்னாங்குப்பம், செப்பனஞ்சேரி,
வைப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வானது பாஜக ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஓம் சக்தி செல்வமணி, பாமக குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் வைப்பூர் ஜெயகாந்தன், அதிமுக மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ஒரத்தூர் NTS சுபாஷ் மற்றும் அதிமுகவினர் கூட்டணி கட்சியினர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஆதனூர், மாடம்பாக்கம், காவனூர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு வழங்கினர். ஒரத்தூர் பகுதியில் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் NT சுந்தர் ஏற்பாட்டில் 6 இடங்களில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஒரத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி பிரம்மாண்ட மாலை மற்றும் வெள்ளிவாள் வழங்கி உற்சாக வரவேற்பு வழங்கினர். மேலும் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி கையேந்தி அப்பகுதி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வாக்குகளை பிச்சை எடுத்து சேகரித்தார். பின்னர் வட்டப்பாக்கம் பகுதியில் பொதுமக்கள் முன்னிலையில் விவசாயிகளின் பாதுகாவலன் எடப்பாடியார் என கூறி டிராக்டர் ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வடக்குப்பட்டு பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரந்தினி மேத்தா வசந்தகுமார் ஏற்பாட்டில் கிரேன் மூலம் பிரம்மாண்டமாக மலர்கள் தூவி மாலை அணிவித்து வரவேற்றும் பல இடங்களில் உற்சாக வரவேற்பும் வழங்கினர். எழுச்சூர் பகுதியில் அதிமுக மாநில மாணவரணி துணை செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பை தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சேரட் குதிரை வண்டி ஓட்டி அப்பகுதி முழுவதும் வாக்கு சேகரித்தது அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இறுதியாக வைப்பூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பை தொடர்ந்து செரப்பனஞ்சேரியில் பட்டாசு வெடித்து பிரம்மாண்ட மாலை அணிவித்து வெள்ளிவாள் வழங்கி உற்சாகப்படுத்தியது அதிமுகவினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. முன்னாடி போங்க. வாக்களிக்கிறேன், உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிக்கு கேட்டாச்சு என்று சொல்லி சிறப்பாக செய்த களத்துல இறங்கி வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க கேளுங்க. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் முன்னால் சென்ற வாழைப்பழம் ஏற்றி வந்த வேன் மீது சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக கொட்டாம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒன்றும் ஆகாதுல்ல. வெயிட்ல சார் பறந்துடும். ஆமாம், லோடுங்கவும் ஆளுக்கு சேஃப்டி, எம்டினா வண்டிக்கு சேஃப்டி. காரைக்குடியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவரை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் வரவேற்றனர். வெயில் பாரு கீழே இருக்கு எல்லாரும். சேலம்
மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் உஷாராணியை ஆதரித்து அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் ராஜா என்கிற ராஜசேகரன் கூட்டணி கட்சியினருடன் வேட்பாளரை ஆதரித்து மின்னம்பள்ளி, சின்ன கவுண்டபுரம், பெரிய கவுண்டபுரம், மாசிநாயக்கன்பட்டி, உடையாப்பட்டி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜராஜ சோழன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பழனிவேல், அமுதா ராஜேஸ்வரன், பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயராஜா, தமாகவை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். தமிழகம் முழுவதும் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் கே. பாலுவிற்கு ஆதரவாக பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் வீடுவீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். சதுரங்கப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய பிரச்சார பயணம் பஜார் வீதி வழியாக சென்று சதுரங்கப்பட்டினம், மெய்யூர் மீனவர் பகுதி மற்றும் மெய்யூர் பகுதியில் வசிக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையினை எடுத்து கூறி துண்டு பிரசுரத்தை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானால் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையினை பொதுமக்களிடம் எடுத்து கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி நெடுங்குன்றம் ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நெடுங்குன்றம் ஊராட்சியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரனின் கணவர் கருணாகரன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் செட்டப் யானை மற்றும் பாரம்பரிய நடனங்களான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், வாயில் கிருஷ்ணாயிலை ஊற்றி வாயால் ஊதி நெருப்பை வரவழைப்பது மற்றும் உதயசூரியன் சின்னம் முதல்வரின் படத்தை பொருத்தி அதில் சீரியல் லைட்டுகள் அமைத்து அதனை சுமந்தவாறு நடனமாடிய காட்சிகள் பார்வையாளர்களை நிகழ வைத்தது. நெடுங்குன்றம் முழுவதுமே மக்கள் வெள்ளம் கூட்டணி கட்சிகளின் கொடிகளாக காட்சியளித்தது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியின் வெற்றியை உறுதி செய்ததாகவே காட்டுகிறது என அப்பகுதி பெண்கள் தரப்பில் தெரிவித்ததை காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் ஜேசிபி மூலம் வேட்பாளருக்கு மலர் தூவி மலர் மாலை மற்றும் சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டது.
மதுரை மாவட்டம் மேலூர் சிட்டம்பட்டி சுங்கச்சாவடி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை வரவேற்க 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்தனர். விஜயின் வருகையையொட்டி சுங்கச்சாவடியை நோக்கி தொண்டர்கள் குவிந்ததால் ஒருவர் பின் ஒருவராக தடுப்புகளில் நெருக்கடி தாங்காமல் சாய்ந்து விழுந்தனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் பல மணி நேரமாக சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுங்கச்சாவடி முன்பு காத்து கிடந்து வரவேற்பளித்தனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து காரைக்குடி தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேலூர் வழியாக காரைக்குடி செல்லும் வழியில் மேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மதுரை வீரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியில் வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தாம்பரம் மாநகரம் திரிசூலம் ஈஸ்வரி நகர் பகுதியில் உள்ள ஃபெய்த் அப்போலோஸ்டிக் கிறிஸ்துவ திருச்சபையில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை கிறிஸ்துவ திருச்சபை போதகர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அறிமுகம் செய்து வைத்து பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சபை போதகர்கள் கல்லறை வேண்டி கோரிக்கையை முன்வைத்து பேசினர். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனகை முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் தகுந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டு நிச்சயமாக கல்லறை அமைத்து தருவதாகவும் உங்கள் கோரிக்கையை முழு மனதுடன் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். திருச்சபை போதகர்கள் வேட்பாளர் அனகை முருகேசன் வெற்றி பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போதனைகளை கவனிப்பதற்கு முன்பாக நமக்கு நம்முடைய உறுதிவிட்டார்கள். நமக்கு பக்கத்திலேயே ஒரு ஒன்றே விசுவாசிக்கிறோம் என்னுடைய ஐக்கியத்தை சேர்ந்த தலைவர் எல்லாரும் மேடை பெறுவதை கேட்கிறேன். ஐக்கிய சேர்ந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக காஞ்சிபுரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கடைசியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது பிரச்சார பயணத்தை மேலூரின் கடைசி கிராமமான சிலம்பக்கோன்பட்டியில் இருந்து பிரச்சாரத்தை துவங்கினார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு ஆரத்தி எடுத்தனர். கிராம மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வைத்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஸ்வநாதன், சாமி, நான் கருப்பா இருக்கிறதுக்காக என்னை விட்டுறாதீங்க, கருப்பா இருந்தாலும் நீங்க கேட்கிற எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக பேசி மக்களிடம் வாக்கு சேகரித்ததால் பெண்கள் சிரித்து கலகலப்பாகினர். கை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடணும். சரியா சாமி? செய்வீங்களா? நான் கருப்பா இருக்கிறேன்னு என்ன விட்டுறாதீங்க. நான் சொன்னதை செய்வேன் சாமி. ஏன் சாமி? எல்லாரும் ஒற்றுமையா. மேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய மதச்சார்பற்ற முற்போக்குடைய வேட்பாளர் என் அன்பு சகோதரர் விஸ்வநாதன். கிராமத்தை சேர்ந்த 35 வயதான சுரேஷ் பாபு மற்றும் அம்பிகா தம்பதியருக்கு குடும்ப தகராறு இருந்து வந்தது. 2021ஆம் ஆண்டு திருமணமான இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனையால் மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்தார்.
இவ்வழக்கின் விசாரணைக்காக இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது விவாகரத்து செய்ய வேண்டாம் என சுரேஷ் பாபு கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மன உளைச்சலில் சுரேஷ் பாபு பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அங்கு இருந்தவர்கள் உடனடியாக தடுத்து காப்பாற்றினர். தண்ணீர் ஊற்றி அவரை சமாதானப்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். சுரேஷ் பாபு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கண்ணன் ஜெயங்கொண்டம் மற்றும் ஆண்டிமடம் ஒன்றியங்களில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய வேட்பாளர் கண்ணன், திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குறுதியில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன், மகளிர் உரிமை தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கான திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். பிரச்சாரத்தில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் ஒருவர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கும்பிட்ட கையோடு ஓடோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருப்பது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தலைவர் முத்துவேல் கலைஞர் அவர்களின் தற்போது அவருக்கு ஜெயங்கொண்டம் கரைமேடு வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோ காக்கானவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. மீண்டும் தனக்கு வாய்ப்பு கேட்டு உங்களிடையே வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் காசோ கண்ணன் அவர்கள். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் ஆடுதுறை பகுதியில் தொடங்கி வண்ணக்குடி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வெயிலின் தாக்கம் அதிகமானதால் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போது பிரச்சார வாகனத்தில் வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் மயங்கி கீழே விழுந்தார். உடனே அவரை மீட்டு ஆடுதுறை வெற்றி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து அப்பகுதியில் வேட்பாளர் மயங்கி விழுந்ததால் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மருத்துவமனைக்கு தஞ்சம் அடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த திமுக வேட்பாளர் கோவி செழியன், மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று நேரில் பார்த்தனர். வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை வெயில்னால மயக்கம் வந்தது தான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. வணக்கம். எங்க பிரஸுக்கெல்லாம் வரல. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான மகாராஜன் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தர்மத்துப்பட்டி, புள்ளிமான் கோம்பை, மூணாண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார்.
டி அணைக்கரைப்பட்டி பகுதிக்கு திறந்த பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த அவருக்கு கிரேன் வாகனம் மூலம் ராட்சத பூமாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு தப்பாட்டம் முழங்க இளைஞர்கள் தேவராட்டம் ஆட ஊர்வலமாக அழைத்து வந்து திமுகவினர் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்த பெண்கள் திமுக வேட்பாளர் மகாராஜனை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டி அணைக்கரைப்பட்டி வாக்காளர் பெருமக்களே, நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக இந்த மலர் மாலையை வெற்றி மாலையாக சென்னை நகரை காத்து வரும் புயவரே, இதா கொடுமை அனுபவித்து மீண்ட வந்த செல்வனே, தியாகம் செய்த இளைஞர் பலரனும் பொதுமக்களின் சார்பாக அறிவிக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி களம் காண்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சரண்யா அன்பழகன் போட்டியிடுகிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு சென்ற இடமெல்லாம் வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியம் மலையப்ப நகர் பகுதியில் நரிக்குறவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு பாசி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் துணை சபாநாயகருமான வரகூர் அருணாச்சலம் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க என்ற பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கல்வி கொடுத்து ஏழை மக்களை காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அவர்தான் தலைவர். அவருக்கு போனார் வாக்கை பதிவு செய்து ஒரு வார வாக்குகள் வெற்றி சென்னை தொகுதியில் முதல் வெற்றியில்லா இந்த கிராமத்தில் மலைவாழ் கிராமத்தில் அவருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கின்ற வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை பார்க்கிறார். ஐயா நரேந்திர மோடி ஆட்சி பெற்று வைப்பார். அரசு தலைவர்
தலைவர் மாவட்ட அவைத்தலைவர் குணசீலன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ரெங்கநாதன் அவர்களே, வருகையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேப்பூர் ஒன்றியத்திலிருந்து வருகை எம்பெருமான் முருகனுக்கு பெண் கொடுத்த வாழ்வில் நெறியுடன் வாழும் நெறிக்குறள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் நமது கலாச்சாரத்தை சீரழிக்கவும் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் அகரம் சிகூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திமுகவிற்கு வாக்களித்தீர்கள். அப்போது அவர்கள் கொடுத்த ஏராளமான வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று கூறினார்கள். நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி என ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டனர். இது மட்டுமின்றி சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு இப்படி ஏராளமான வரிகளையும் வாக்களித்த உங்கள் மீது சுமத்தியுள்ளனர். இதையெல்லாம் தாண்டி தற்போது விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மிகப்பெரிய கொடுமை நடைபெற்று வருகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே தமிழகத்தை ஆண்டு வருகிறார்கள். முதலில் தாத்தா, பிறகு மகன், அதன் பிறகு பேரன், அடுத்து கொள்ளு பேரன் என தமிழகத்தை ஆளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழகம் அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தமிழகம் ஊழலில் சிக்கியுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் இல்லாமல் வேலைகள் நடைபெறுவதே இல்லை. தற்போதுள்ள திமுக அமைச்சர்கள் அனைவரும் அந்த குடும்பத்தின் ஏஜென்ட்டுகளாக செயல்படுகின்றனர். இவர்கள் செய்யும் ஊழல், லஞ்ச பணம் அந்த குடும்பத்திற்கு செல்கிறது. அதனை அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்து வருகிறார்கள் என்று திமுகவை விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய பாரிவேந்தர், இந்த தேர்தலில் பொய்யான பல வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் உங்களை ஏமாற்ற பார்க்கின்றனர். அவர்களை நம்ப வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி முதல்வரானவுடன் உங்கள் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அது கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த முறை பெரம்பலூர் சட்டமன்ற வேட்பாளர் தமிழ் சரண்யா அன்பழகனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரித்தார். அவர் நல்லவர்களா கெட்டவரா என்பதை பார்ப்பதற்கு அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை செய்யவில்லை. அது பார்த்தாச்சு. அப்ப திரும்ப வந்த ஒரு வாக்கு குறித்து என்ன பண்ண போறீங்க? அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு வீட்டு வாடகை அது ஒரு பெரிய பொருட்டு, அது உயர்ந்து போச்சு. மின் கட்டணம் பெரிய அளவு உயர்ந்து போச்சு. அதே போல பத்திரப்பதிவு உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. அது இத்தனைக்கும் காரணமான திமுக இருக்க வேண்டுமா? திட்டக்குடி தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் சி.வி. கணேசன் திட்டக்குடி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஆவட்டி, ஆலம்பாடி, ஐவனூர், மேலாதனூர், கீழாதனூர், கீரனூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக தெரு தெருவாக நடந்து சென்றும் பிரச்சார வாகனத்தில் சென்றும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து தனது தாய் பிறந்த கிராமமான மேலாதனூர் கிராமத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது அவருக்கு அங்கு திரண்டிருந்த பெண்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து ரத்தத்தில் திலகமிட்டனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த தனது தாயின் உறவினர்கள் அமைச்சரை கட்டி அணைத்து கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தமிட்டு வெற்றி பெற்று வா என வாழ்த்தினர். அமைச்சர்
போடு மாலை அந்த பக்கம் கொடுக்குறேன், இந்த இது போடுறேன். நீங்க கொடுங்க, கொடுக்க வர்றாங்க. ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி வீரமணி உள்ளிட்ட தம்பி செங்கேரி பாலு, விஜி, தம்பி முருகானந்தம், முருகையன், தம்பி சத்யராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக்கொண்டு, தேமுதிகவுடைய ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட இளவரசர் உள்ளிட்ட அனைவருக்கும், காங்கிரஸ் கட்சியை சார்பில் தொலைக்காட்சி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், மேலாளர்கள் தம்பி சிங்கப்பூர்லேருந்து தேர்தலுக்காக வந்திருக்கின்ற உங்களிடம் தம்பி வேல்முருகனுக்கு எனது பாராட்டுகள், நன்றிகள். இதுக்காக சிங்கப்பூர்லேருந்து பிள்ளைகள் முடிஞ்சு வந்திருக்காரு எலெக்ஷனுக்காக, கணேசனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூர்லேருந்து இதுக்காக. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியம் ரெட்டனை கிராமத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் CV சண்முகத்தை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் கொள்கை பரப்பு மாநில இணை செயலாளர் நடிகை விந்தியா தேர்தல் பரப்புரை செய்தார். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயன், மாவட்ட நிர்வாகி பாஸ்கர், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் நந்தகோபால், ராமசாமி, செந்தில், முத்துசாமி, சீனிவாசன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விலைவாசிக்கு எல்லாமே வருமா பண்ணாதான் இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லோன்னு சொல்லுவாங்க. 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து திமுக ஆட்சியில இருந்தாதான் வருவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மா வழியில மாத்துறாரு. திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு பெண்கள் கடைக்கு போய் டிவி, ஃப்ரிட்ஜ். கிளியனூர் ஒன்றியம் கொந்தமூர், தென் சிறுவள்ளூர், ஆதனப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் வேட்பாளர் முருகன். இதில் கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் பக்தவச்சலம், மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், கோகுல்ராஜ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கணபதி, சங்கர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மறந்தும் இருந்து விடாதீர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வாசல் தேடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சின்னம் இரட்டை அண்ணன் பொன்னாராஜ் அவர்கள் தலைமையில் வாக்களித்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அம்மா உணவகம் அருகே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனனை ஆதரித்து கொள்கை பரப்பு மாநில இணை செயலாளர் விந்தியா தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் பாலசுந்தரம் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்களை ஏமாற்றுவதற்காக கிளம்பி வருவாங்க திமுக. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க, ஒரு விளம்பரங்களை சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க. மக்களுக்காக ஆட்சி நடத்த தெரியும். பேசி பேசியே தமிழ்நாட்டு மக்களை ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா கடனெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பழனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பழனி மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சின்ன பள்ளிவாசல் முன்பாக திரண்டிருந்த இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசுகையில், இப்பகுதியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மையின மக்களின் நலனுக்கும் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பகுதி மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வேட்பாளர் ரவி மனோகரன் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கோரினார்.
தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நகரின் முக்கிய பகுதிகளில் நடைபெற்று வரும் இத்தகைய தீவிர பரப்புரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அர்ஜுனன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே போட்டியிட்டாலும் படுதோல்வி அடைய போகிறது. திருமாவளவன் அத்தனை அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவரது கூட்டத்தில் குடித்துவிட்டு வந்த ஒரு தொண்டனை பலார் என்று அறைந்தார். அவர் செய்த தவறு என்ன? உங்கள் மீது அன்பு வைத்து வந்த ஒரு தொண்டன் குடித்துவிட்டு வந்தான். அப்படியென்றால் நீங்கள் அறைய வேண்டியது குடித்தவனையா, அல்லது அவனை குடிக்க வைத்தவனையா, அல்லது தெருவுக்கு தெரு டாஸ்மாக்கும் கஞ்சாவும் கள்ள சாராயம் விற்பனை செய்கிறவனையா? அவன் என்ன தவறு செய்தான் என்பதற்காக நீங்கள் அறைந்தீர்கள். குடிபோதையில் இருப்பவனை அறைவது மிக எளிது. ஆனால் அதிகார போதையில் இருக்கிற ஸ்டாலினையும் பிரேமலதாவையும் திருமா எப்போது அறைய போகிறார்? சபாநாயகர் அப்பாவு அவரது தொகுதியில் விசிகாவின் போஸ்டர்களை எல்லாம் கிழித்து அவர்களின் சின்னத்தை அழித்துவிட்டு ஓட்டு கேட்கிறாராம். ஜாதி ஓட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அப்படி செய்கிறார். அந்த அப்பாவுவை நீங்கள் எப்போது அறைய போகிறீர்கள்? கூட்டணி அரசியல் குறித்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உனக்கு வெறும் 8 சீட், எனக்கு 10 சீட் என்று திமிராக உட்கார்ந்து கொண்டு பெயர் சொல்லும் போது கூட எழுந்து நிற்காத பிரேமலதாவை எப்போது நீங்கள் அறைய போகிறீர்கள்? ஒரே ஒரு போன் காலில் உங்களை பயமுறுத்தி போட்டியிடாமல் வாபஸ் வாங்க வைத்தவர்களை நீங்கள் எப்போது அறைய போகிறீர்கள்? திருமா இன்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறாரா, இல்லை அடிமையாக வாழ்கிறாரா என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். திமுகவை பொறுத்தவரை திருமாவை எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? பரோட்டாவிற்கு சைடிஷ் குருமா, திமுக கூட்டணிக்கு சைடிஷ் திருமா. அந்த அளவுக்கு தான் அவரை நடத்துகிறார்கள். குப்புற விழுந்தாலும் மீசையை மண் ஓட்டவில்லை என்பது போல வீராப்பாக பேசி வசனம் பேசுகிறார் திருமா. ஏன் இந்த அடிமைத்தனம் என்று கேட்டால், இடதுசாரி வலதுசாரி என 1000 காரணங்களை சொல்வார். அவர் கட்சி ஆரம்பித்த போது ஒரு சிங்கம் போலத்தான் இருந்தார். அம்மா கூட அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் இன்று ஒரு கூட்டணி கொத்தடிமையாக மாறிவிட்டார். திமுக அரசு மற்றும் வாக்குறுதிகள் மீதான விமர்சனம் தேர்தல் வந்தாலே மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக கிளம்பி வருவார்கள். பொய்யான வாக்குறுதிகள், போலி விளம்பரங்களை சொல்வார்கள். பெண்களை ஏமாற்றுவதற்காக இந்த முறையும் டோக்கன் தருவோம் என்று கூறியுள்ளனர். திமுக கொடுக்கின்ற டோக்கன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணிக்கடைகளில் கொடுப்பார்களே அது போல இருக்கும். அதில் மேலே பெரிய எழுத்தில் 8000 ரூபாய் என்று இருக்கும், கீழே சிறிய எழுத்தில் நிறைய நிபந்தனைகள் இருக்கும் என்றும் கூறினார். சிறுத்தை போட்டி போட்டாலும் படு தோல்வி அடைய போது திருமா அத்தனை அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் திருமாவை நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். நேத்து அவரோட கூட்டத்துல குடிச்சிட்டு வந்த தொண்டனை பலார்னு அரைஞ்சாரு அண்ணன் திருமா. அவர் பண்ணின தப்பென்ன? உங்க மேல அன்பு வச்சுக்கிட்டு வந்த தொண்டை குடிச்சிட்டு வந்தான். அப்போ நீங்க அறைய வேண்டியது குடிச்சவனையா